இந்த சட்னிக்கு 10 இட்லி, 10 தோசை கூட பத்தாது. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இத ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல நீங்களே சொல்வீங்க. வெங்காய சட்னி. வாங்க எப்படி பண்றது பார்த்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பில, 1 துண்டு புளி, 2 காஞ்ச மிளகா. பெரிய வெங்காயம் சேர்க்க வேணாம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு செம்மையா சக்கத்தா இருக்கும். இதுக்கு வாணல்ல 4 ஸ்பூன் எண்ணெய ஊத்தி, நம்ம 2 காஞ்ச மிளகாவ சேர்த்துக்கிறோம். 2 காஞ்ச மிளகா இல்லங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாரி 3, 4, 5, 6 கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்த பிறகு சின்ன வெங்காயத்த அதில போட்டு நல்லா பொன்னிறமா வறுக்க வேணாம். நார்மலா வறுத்து எடுத்துப்போம். அது கூடவே கருவேப்பிலைய தூவி விட்டு, கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 1 துண்டு புளிய சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவுக்கு தூவி விட்டு, ஒரு கலரு கலரி இறக்கி வச்சு மிக்ஸில அரைச்சு எடுத்தா, வெங்காய சட்னி ரெடி. அரைச்ச இந்த வெங்காய சட்னிக்கு ஒரு தாளிப்ப போட்டு இறக்கி இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா சக்கத்தா இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் முடி கொட்டுறதுக்கோ, உடம்பு உஷ்ணத்த குறைக்கிறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் அக்கவுண்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாலயும் ஃபாலோ